Hi guys, welcome back to Glow.rom YouTube channel. நான் இப்போ இது காமிக்க புத்தி வச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கோலிங். இது ஆக்சுவலாக இது என்னென்னா Panasonic brand. It's bought from Dubai. This is the thing. I think Panasonic brand வந்து straightening-ல நல்ல brand. So you can go for it. Because why I'm telling, some people will ask where is this straightening will get a product link, you may ask. That is the reason I'm telling. I'm not buying from here. It's bought from Dubai. So that reason I just wanted to explain you guys. So you can go for it. நம்ம ஸ்ட்ரைட்டனிங் எப்பயுமே வாங்கும்போது நல்ல பிராண்டாக வாங்கணும். ஸோ தட் இட் வில் கம் லாங் லாஸ்டிங். அண்ட் தென் இது பார்த்துட்டிங்கன்னா லைக் ஸ்ட்ரைட்டனிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த இடத்துல கர்லியாகவும் இருக்கா. ஸோ வி கேன் டூ த கர்லி ஆல்சோ. இப்போ நான் ஹீட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஹீட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 0 அண்ட் தென் மிடில், அப்புறம் 1ன்னு சொல்லி ஹீட் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து நம்ம ஹேருக்கு வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னா மீடியம் ஹீட் தான் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணணும். ஸோ தட் ஐ வில் கோ ஃபார் த மிடில் ஒன். ஓகே, தென் here now we are started to do the curling. So now we are going to do the curling. இதில் வந்து 0 அண்ட் நார்மலு, அதுக்கப்புறம் 1ங்கிற டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலோட இதில் வந்து நம்ம ஹீட் வந்து ப்ரெஷர் மேக் பண்ணுறோம். வை? பிகாஸ் we don't want to give a more pressure, means more heat on our hair. இல்லைனா இது ரொம்ப வீக் ஆகிடும், ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ மீடியம் ஹீட்டில் தான் நம்ம வந்து கர்ல் பண்ணணும். ஸோ ஹவு டு டூ த கர்ல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹேர் பேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. 3 பார்ட்ஸாக எடுத்து நம்ம கர்லிங் ஹேர் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு தலையில் வந்து இந்த காதுலேருந்து ஒரு லைனும், இந்த சைடு காதுலேருந்து ஒரு லைனும் நம்ம எடுத்து இங்கே ஒரு கொண்டு கொடுப்போம். இப்போ நம்ம பண்ண போகிற கேர்ள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாட்டு மட்டும் தான் நம்ம அந்த கேர்ள் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரண்ட்டில் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடறேன். எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்டில் தான் கேர்ள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் ஹேர் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே பண்ணும்போது ஒரு 2 வாட்டி ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. தென் வி ஹவ் டு ரொட்டேட் த. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டனிங்லேயுமே மீன்ஸ் இந்த ஏரியா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு பெட்டர் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி அந்த எண்டில் தான் கொஞ்சம் நேரம் வைக்கும்போது உங்களுக்கு அந்த கர்லிங் ஹேர் வந்து கிடைச்சிடும். நான் எப்பயுமே மோஸ்ட்லி ரொம்ப கர்ல் பண்ண மாட்டேன். அந்த எண்டில் மட்டும் தான் நம்ம வந்து கர்லிங் இருக்கும்போது நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு 2 வாட்டி ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேரை வந்து மிடில் வச்சுட்டு இல்லை இதோட எண்டில் இந்த இடத்துல வச்சுட்டு 1 2 அப்புறமேல் கொஞ்சம் லூஸ் எடுத்துட்டு அப்புறம் 3. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த கேர்ள் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் த டைப். அண்ட் தென் இது வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக உங்களுக்கு வந்து கேர்ள் வந்து கிடைக்காது. ஸோ நல்லா கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்து நீங்கள் மேக் பண்ணுங்கள். அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நார்மலாக ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு வாட்டி ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 2 3. ஸோ தென் we can get the curly hair at the end. இப்போ நம்மளுக்கு இதோட பாதி ஏரியாவை நம்ம எடுத்து பண்ணியாச்சு. ஸோ இங்கே உள்ள பாதி ஏரியா கொஞ்சம் இருக்குது. இதே ப்ராசஸில் நம்ம இதை எடுத்து பண்ணுவோம். As I said to you before, we have to straighten 2 times. ஆனால் இங்கே பண்ணும்போது நமக்கு வந்து அவுட்டரில் பார்த்து 2 டைப்ஸ் ஆஃப் கேர்ள் வந்து இப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டரில் பார்த்து நம்ம வந்து கேர்ள் ஆகுற மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ள் ஆகும். பட் ஆனால் நீங்கள் இப்படி நீங்கள் ஹேர் வைக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அதனால தான் நான் அவுட்டரில் பார்த்து நான் வந்து ஒரு கேர்ள் பண்ணுறேன். தென் திஸ் இஸ் அடுத்த ஹேரு. இது வந்து நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்ள் வந்து அவ்வளோ வராது. ஸோ குவான்டிட்டி கொஞ்சமாக தான் எடுக்கணும். ஜஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கணும். தென் அகைன் வில் கெட் த ஹேர் லைக் திஸ். இப்போ நான் கொஞ்சமாக ஹேர் எடுத்துட்டு ஸ்மால் குவான்டிட்டி ஒன்லி we need to take and then 2 times we have to ஸ்ட்ரைட்டன் பண்ணாமே நீங்கள் கேர்ள் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரைட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த கேர்ளோட டைப் வந்து இன்னும் அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த கேர்ள் வந்துச்சு. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் அர்ஜென்ட்டாக நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஹாஃப் கேர்ள் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹாஃப் கேர்ள் மாதிரி வந்துச்சு. இந்த ஸ்ட்ரைட்டனிங்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் கேர்ள் வந்து நமக்கு கிடைக்கும். அகைன் we need to do the straighten and then rotate. இப்போ நீங்கள் உள்ளார பார்த்து ரொட்டேட் பண்ணுறீங்க. Then this is the final output that we made in the one part and then we have to split it into another part. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இருந்தே கேர்ள் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து லாங்கர் ஹேர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேர்ள் வந்து அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ ஷார்ட் ஹேருங்கிறதுனால நம்மளுக்கு எண்டில் மட்டும் கேர்ள் கிடைக்குது. we have to remove that one. ஸோ இப்போ இந்த இடம் உங்களுக்கு கேர்ள் பண்ணி முடிச்சாச்சு. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா தனியாக பேண்ட் போட்டு கீழே வச்சிடணும். ஸோ தட் இட் won't get disturbed because of the other hair coming, right? ஸோ இதை நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா ரொட்டேட் பண்ணிவிட்டு பின்னாடி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஹேர் பேண்ட் நான் போடலை. பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஹேரை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ பெட்டர் யூ கேன் புட் ஒன் ஹேர் பேண்ட். தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இஃப் யூ ஹேவ் ஹேர் பேண்ட் ஆர் கிளிப், தட் இஸ் enough for us to go for it. நான் இது டோட்டலாக கவர் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு தனியாக நம்ம கட் பண்ணது வந்து இந்த பார்ட்டோட நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். தென் அகைன்
சேம் அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே பாட்டு எடுத்துகிட்டு இதுக்கு பின்னாடி வர மாதிரி நம்ம இன்னொரு எல்லா முடியும் கீழே தள்ளிட்டு அடுத்த பன் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ நவ் த செகண்ட் பார்ட் கமிங். ஸோ நான் சொன்னல பின்னாடி நீங்கள் ஸ்ப்ளிட் ஆகும்போது அந்த கிளிப்புக்கு வந்து ஹோலாக இருக்க முடி வந்து உங்களுக்கு வராது. ஸோ நம்மளுக்கு இந்த பக்கம் பாதி ஹேர் இந்த பக்கம் பாதி ஹேர் கிடைச்சிச்சு. Now we have to start the same step what we have done the before hair that we are going to do this hair. We have to do the straighten first and then rotate from down. 1 2 3. ஆக்சுவலாக 2 மட்டும் நான் இப்போ ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடது ஷார்ட் ஹேர் லாங் ஹேர் இருந்தால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கல் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கல் மட்டும் தான் வந்து. ஸோ இப்போ இதிலே வந்து நிறைய கல் வரணும்னா திரும்பியும் அந்த இதை வந்து பிடிச்சிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து கல் பண்ணிவிட்டு எண்டில் இந்த மாதிரி கொடுத்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள் வந்து நிறைய கிடச்சிருக்கு. Hope you guys seen this curl. Then again at a small quantity we have to do the straighten. இது ரொம்ப அர்ஜென்ட்டாக நம்ம எங்கேயாச்சும் கிளம்புறோம்னா எனக்கு நான் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக எங்கேயாச்சும் கிளம்புறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஹாஃப் கேர்ள் வந்து பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன். பட் if some people wanted to curl more then you have to stay and do it longer. There is no option. You have to stay for long. இப்போ நான் எப்படின்னா இது ஒரு half curl மட்டும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அது ஹேர் எப்படி பண்ணிட்டேன். You have to do 2 times straightening and then rotate the hair like this. இப்போ நிறைய கேர்ள் வரணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் உங்களுக்கு ஹீட் ஆகும் ப்ளஸ் வந்து பேக் சைடும் இது வந்து ஹீட் ஆகும். ஸோ தட் இட் கெட்ஸ் இமீடியட்லி கேர்ள் ஈஸியர். இப்போ நார்மல் ஹேரில் நார்மல் ஸ்ட்ரைட்டனிங்கில் பார்த்தோம்னா பேக் சைடு வந்து மேக்ஸிமம் ஹீட் ஆகாது. ஸோ அதனால இட் வில் டேக் டைம் டு கெட் ஹீட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வாட்டி ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு வேர்டு இப்படி நம்ம 2 words our side. I'll just rotate the straightening. Small quantity you have to take. We did the same thing what we have done before. So I'll go for the straighten 2 times. Then we have to rotate the straightening toward the human side. Towards. ஆனால் எவ்வளோ நம்ம ஸ்டே பண்ணி வச்சுருக்கோமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த கேர்ள் கிடைக்கும். ஆனால் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணிடுறாங்க. சம் வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு தெரியுமா ரொம்ப நேரம் கேர்ள் பண்ணால் அது என்ன ஆகுதுன்னா வில் கெட் burn and come out from our head. So don't go for the too much heat. Just try once you started to heat the hair. If you come to know okay your straightening வந்து உங்களுக்கு ஹேருக்கு வந்து ஃபிட் ஆகுது ஓகே யூ கேன் டூ இட்னா மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அதோட உங்களுக்கு அந்த ஹீட் ஸ்ட்ரைட்டனிங்கோட அளவு தெரிஞ்சால் மட்டும் யூ கேன் ஸ்டே ஃபார் லாங் அன்டில் டோன்ட் கோ ஃபார் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஹீட் வந்து ஒரு சின்ன முடி வச்சு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாங்கர் ஹேருக்கு போகலாம். ஸோ நவ் ஐம் கோயிங் டு டேக் த பேக். ஸோ திஸ் இஸ் த ஹேர் ஐம் ஹேவிங் த பெண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்த ஹேருமே இல்லைங்கிறது நம்ம கீழே கிளிப்பு போட்டதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடுச்சு. Again rotate the straightening for long period of time. இப்போ நான் வந்து வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே ரொட்டேட் பண்ணுறதுனால இட் இஸ் லிட்டில் டஃப் டு டூ. பட் இஃப் ஐ எம் கோயிங் டு see the mirror and doing the things it's easier for me to go faster. ஸோ உங்களுக்கு அந்த கீழ்பாட்டு இதாகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேர்ள் தெரியுது. ஆனால் இப்போ நம்ம ப்ராப்பராக லாங் பீரியட் வந்து கேர்ள் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் this is what I am telling. I just always I like to do this type of curl only. எனக்கு வந்து ஹேர் வந்து அங்கங்கே ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்கும் குச்சி குச்சியாக. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் I got this straightening and I am just trying to do the curl but this is also too good for us to get ready wherever whatever the dress we are wearing. So it's all suitable for this. And then we have to hold all things. Once we finish all the curl we have to keep the foot down, put the clip down. Then this is the bending work we have. So இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஹேர் ஃப்ரண்ட்டில். இங்கே உள்ள ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து முடி முன்னாடி இருக்குது தெரியுமா. ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி அழகாக இருக்கும். இந்த மாதிரி கூட நிற்கும். பட் நம்ம கேர்லிங் பண்ணும்போது இந்த கேர்ள் எப்படி பண்ணுதோ அதோட அந்த ஆங்கிளையும் நம்ம வந்து கேர்ள் பண்ணி பார்ப்போம். ஹவு இட் வில் பிகம் த ஃபைனல் ரிசல்ட் இட் வில் ஷோ. ஸோ சரி ஓகே பண்ணி கொஞ்சம் ரோஸ் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டன் ஃபர்ஸ்ட். அப்புறம் இன்னொரு ரீசன் எதுக்காக நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுறோம்னா இந்த இடத்துல நம்ம பேண்டு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். பேண்டு இல்லை பன்னு ஹோல்ட் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம வேர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ தட் ஹேர் வந்து ஸ்ட்ரக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்காகவும் நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ரைட் பண்ணி கொடுக்குறோம். கலந்து வச்சு then this is a small quantity. I'll do all the hair. இது கொஞ்ச நேரம் எண்டில் வச்சு நம்ம ஹேர் மீன்ஸ் ஸ்ட்ரைட்டனிங் டைட்டாக பிடிச்சிட்டு we have to rotate towards the human.
ஸோ தட் வில் கெட் மோர் curl. உங்களுக்கு தெரியும் வெளியில் அவுட்டரில் நீங்கள் வந்து இது ஹேர் மீன்ஸ் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஹேர் வந்து முடிஞ்சிடுச்சு. வில் கோ ஃபார் திஸ் சைட். It is a small hair that I am going to take as rotate towards us. இந்த வரையும் முடி உள்ள இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு ரொட்டேட் பண்ணுறோம். இந்த வரையும் உள்ள இருக்கான்னு பார்த்துட்டு ஆக்சுவலாக கேர்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டனிங்க. நீங்கள் நார்மல் ஸ்ட்ரைட்டனிங்கில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். ரொட்டேட் ஒன்ஸ் எண்டு வரையும் லூஸாக எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் ஒன்ஸ் இட்ஸ் கெட் இன் டு த எண்ட் ஹேவ் டு ரொட்டேட் டுவர்ட்ஸ். Small hair that I am having bending. I am going to do, as I said before, do this straightening 2 times, rotate it till the end, and then rotate. I hope so. This is the easy method that I will go for. I will go interview or meeting. This is the type I always choose to go. இப்போ பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் முன்னாடி பார்த்த ஹேருக்கும் இப்போ பார்த்த ஹேருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஹேர். திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்கம். ரொம்ப நேரம் ஹீட் ஸ்டே பண்ணிருந்துச்சுன்னா இன்னும் கேர்ள் வந்து நல்லா தெரியும். இப்போ இதில் ஹேர் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஹவு இட் வில் லுக் பேக் சைட். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டனிங் மாதிரியே முன்னாடி வந்துடுது. ஸோ வீட்டு ஒரே போட் ஹேர். இது ஃப்ரண்ட் பொசிஷன். உங்களுக்கு இந்த இடத்துல அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்து எண்டில் உங்களுக்கு கேர்லி கிடைக்கும். இது நல்ல நம்ம ட்ரெடிஷ்னலுக்கும் இந்த மாதிரி நம்ம ஹேர் வியர் பண்ணிக்கலாம். போத் மாடலுக்கும் இந்த மாதிரி ஹேர் நம்ம வியர் பண்ணிக்கலாம். தட் வில் see how it looks. So we feel that the hammer. Okay, this is the way I always use the straightening to curl our hair or to straighten our hair. Hope you guys like this video.